வணக்கம். கடந்த சில நாட்களா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு பார்த்தோம்னா ரொம்ப வேகமா ரொம்ப மோசமாயிட்டே இருக்க ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் மேல அமெரிக்கர்கள் பெரிய அளவுக்கு வரிய போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க 25% போடுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொரு 25% போடுறாங்க. ஸோ நேத்துல இருந்து ஒட்டுமொத்தமா 50% வரி இந்திய பொருட்கள் மேல போட்டிருக்காங்க. அது அமலுக்கும் வந்திருக்கு. ஸோ இது இந்தியாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. இந்தியாவை பொறுத்தளவுல 50% எக்ஸ்ட்ரா நம்ம டாக்ஸ் பே பண்ணும்போது இந்திய பொருட்கள் அமெரிக்கன் மார்க்கெட்ல காம்படிட்டிவா இருக்காது. நம்ம பொருட்களை அங்க போய் விற்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம பொருட்களோட விலை அங்க இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இது பெரிய ஒரு சிக்கல். ஸோ இப்ப நம்ம பொருட்கள் அங்க விற்கிறதுல சிக்கல் ஏற்படுது அப்படின்னா நம்ம உற்பத்தியாளர்கள் இங்க பாதிக்கப்படுவாங்க. பெரிய அளவுல வேலையில்லா திண்டாட்டத்தையும் அது இந்தியால ஏற்படுத்தும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவுல இந்தியால என்ன மாதிரியான பாதிப்புகள் அது ஏற்படுத்தும், ட்ரம்ப்போட இந்த வரி இந்தியால என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், ரெண்டாவது குறிப்பா தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வளர்ந்த ஒரு மாநிலம். அமெரிக்காவுக்கு திருப்பூர் மாதிரியான பகுதிகளில் இருந்து நிறைய பொருட்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த பொருட்களை நம்ம அங்க எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான வேலை இழப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியா அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்கு அமெரிக்கா ரொம்ப தேவை. ஆனா அமெரிக்காவுக்கு அந்த அளவுக்கு இந்தியா தேவை கிடையாது. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஏன் இந்தியாவுக்கு அமெரிக்கா ரொம்ப தேவைன்னா, இந்தியாவோட பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அமெரிக்கா. இந்தியா மற்ற எந்த நாடுகளோட வர்த்தகம் பண்றதை விடவும் அதிகமா நம்ம அமெரிக்காவோட வர்த்தகம் பண்றோம். ஏறக்குறைய $130 பில்லியன் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அமெரிக்காவோட வர்த்தகம் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஓவரால் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா 20% எக்ஸ்போர்ட் பார்த்தோம்னா அமெரிக்காவை சார்ந்து இருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு நம்ம அதிகப்படியா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில அமெரிக்கா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரேடிங் பார்ட்னர். இதே விஷயத்த நம்ம அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அமெரிக்காவை பொறுத்தளவுல அவங்களுக்கு இந்தியா ரொம்ப முக்கியம் கிடையாது. அமெரிக்காவோட பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யாருன்னு பார்த்தோம்னா மெக்சிகோ. அவங்களோட தான் அதிகப்படியா அவங்க வர்த்தகம் பண்றாங்க. ரெண்டாவது கனடாவோட அதிகப்படியான வர்த்தகம் பண்றாங்க. மூணாவது சைனா, நாலாவது ஜெர்மனி, அஞ்சாவது ஜப்பான், ஆறாவது சவுத் கொரியா, ஏழாவது தாய்வான், எட்டாவது வியட்நாம், ஒன்பதாவது யூகே, 10வது இடத்துல தான் இந்தியா இருக்காங்க. ஸோ இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல அவங்க இந்தியாவை சார்ந்து கிடையாது. இந்தியால இருந்து வரக்கூடிய பொருட்களை நம்பி அவங்க இல்லை. ஸோ இந்திய பொருட்கள் மேல அதிகப்படியான வரி போடுறதால அமெரிக்காவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படாது. ரெண்டாவது அமெரிக்கா நினைச்சாங்கன்னா ஈஸியா அவங்களால இந்தியாவை ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்தியால இருந்து அவங்க வாங்கக்கூடிய பொருட்களை மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த வகையில இந்தியாவை அவங்களால ஈஸியா ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இது முக்கியமான விஷயம். இந்தியாவுக்கு அமெரிக்கா ரொம்ப தேவை. ஆனா அமெரிக்காவுக்கு அந்த அளவுக்கு இந்தியா தேவை கிடையாது. ஸோ அதனாலதான் அமெரிக்கா சைனாவை டஃபா டீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. சைனா பொருட்கள் மீது அதிகமா அவங்க வரி போட மாட்டேங்கிறாங்க. இப்ப சைனா பொருட்கள் மேல அதிகமா வரி போட்டாச்சுன்னா அது அமெரிக்காவையும் அது பாதிக்கும். ஏன்னா இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல சைனாவோட பெரிய அளவுல அவங்க வர்த்தகம் பண்றாங்க. இந்தியாவோட அவங்க பண்ணக்கூடிய வர்த்தகத்தை விட ஏறக்குறைய 4-5 டைம்ஸ் அதிகமா சைனாவோட அவங்க வர்த்தகம் பண்றாங்க. ஸோ இப்ப சீன பொருட்கள் மேல அதிகப்படியான வரியை போட்டாச்சுன்னா அது அமெரிக்காவையும் பாதிக்கும். அமெரிக்கால பொருட்களோட விலையை அதிகப்படுத்தும். ஸோ அதனால இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல சைனாவும் ரஷ்யாட்ட இருந்து எண்ணெயை இம்போர்ட் பண்ணதான் செய்யறாங்க. இந்தியாவை விட அதிகமா அவங்க இம்போர்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும் சைனாவை டார்கெட் பண்ணாம அவங்க இந்தியாவை டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா இதுதான். அமெரிக்காவுக்கு இந்தியா பெரிய அளவுக்கு தேவை கிடையாது. ஸோ இந்தியா மேல அழுத்தம் போடுவதன் மூலமா அமெரிக்காவுக்கு எந்த சிக்கலும் வராது. ஸோ அதனாலதான் தைரியமா அவங்க இந்திய பொருட்கள் மேல அதிகப்படியான வரியை போடுறாங்க. அடுத்தது முக்கியமா ஓகே, இப்ப வரியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 50% டாரிஃபை போடுறாங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவை பொறுத்தளவுல நம்ம ஏறக்குறைய $86 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இந்த
வரிய அமெரிக்காக்காரங்க போடும்போது நம்மளோட ஓவரால் எக்ஸ்போர்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. $86 பில்லியன் இருந்து அதோட மதிப்பு $50 பில்லியன் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. ஸோ இப்ப இந்த மாதிரியான பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படுதுன்னா அது இந்தியாவோட பொருளாதாரத்தையும் பெரிய அளவுல பாதிக்கும். இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்தியாவோட இக்கானமி 2026 6.4% க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரு கணிப்பு அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ இப்ப இந்தியாவோட growth ரேட் இதனால பாதிக்கப்படுது, எக்ஸ்போர்ட் இதனால பாதிக்கப்படுது அப்படின்னா 1% வரைக்கும் இந்தியாவோட ஜிடிபி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவோட ஃபியூச்சர் growth ரேட் 6.4% இருக்காது, அரௌண்ட் ஒரு 5.4 5.5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவோட வருங்கால வளர்ச்சியை அது கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம இப்படி பார்க்கும்போது 1% தானே கம்மியாகுது, அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். 1% ஜிடிபின்றது பெருசா இல்லையே அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். பட் என்னன்னா 1% நம்ம சொன்னாலும் பெரிய லெவல்ல அது பொருளாதார ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும், நிறைய வேலை இழப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பா ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் பேர் வேலையை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் செக்டர் வைஸ் பார்த்தோம்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஜெம்ஸா இருக்கலாம், ஜுவல்லரியா இருக்கலாம், ஷ்ரிம்பா இருக்கலாம், கார்பெட்ஸா இருக்கலாம், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப மோசமா பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல குறிப்பா சில இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா ரொம்ப மோசமா பாதிக்கப்படும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அமெரிக்கன் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணியே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க, அங்கே அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூனிக்காக ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அமெரிக்கர்கள் அந்த பொருளை வாங்கலன்னா அதை நம்ம வேற எங்கேயும் விற்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு. பட் இப்போ ஷ்ரிம்பை பொறுத்தளவில், ஷ்ரிம்ப்னா இறாலை பொறுத்தளவுல அமெரிக்காவில் வித்த அந்த பொருள் நம்ம மற்ற நாடுகளையும் ஈஸியா வித்தரலாம். ஸோ அந்த வகையில இந்த மாதிரியான பொருட்கள் பெரிய லெவல்ல பாதிப்பை ஃபேஸ் பண்ணாது. பட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இண்டஸ்ட்ரி பெரிய லெவல்ல பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில தமிழ்நாட்டுக்கும் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு, பெரிய லெவல் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திருப்பூர்லலாம் பெரிய லெவல்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு, அங்கேயும் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்தியாவில் உற்பத்தி பண்ணப்படக்கூடிய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்றதுல நமக்கு சிக்கல் இருக்கு. அமெரிக்கன்ஸ் நம்ம பொருட்கள் மேல பெரிய லெவல்ல வரிய போடுறாங்க. ஸோ அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் என்ன யோசிப்பாங்கன்னா, இங்கிருந்து நம்ம பொருளை உற்பத்தி பண்ணா நமக்கு சிக்கல் வருது, நிறைய நஷ்டம் ஏற்படுது. ஸோ எந்த நாட்டில் போய் நம்ம உற்பத்தி பண்ணா கம்மியான செலவுல உற்பத்தி பண்ணலாம், வரி எங்க கம்மியா இருக்குமோ அங்க போய் அவங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய முதல் இருக்கு இல்லையா, முதல் மற்ற நாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை கேபிட்டல் ஃபிளைட்டும்பாங்க. சில நாடுகள்ல ஸ்திரத்தன்மை இல்லாத போது, பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கும்போது, நிறைய வரியெல்லாம் வசூலிக்கும் போது இந்த விஷயம் நடக்கும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மூலதனம் மற்ற நாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இப்ப ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி எல்லாம் பத்தி பேசணும். ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுல அந்த இண்டஸ்ட்ரி பெரிய பாதிப்பை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப அந்த துறையை சார்ந்த முதலாளிகள் மற்ற நாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இது பெரிய அளவில் நடக்காது. கேபிட்டல் ஃபிளைட்லாம் சொல்லும்போது பெரிய அளவில் நடக்கும், இது அந்த அளவுக்கு நடக்காது. பட் இருந்தாலும் ஏதோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கவர்மெண்ட் இதுல குயிக்கா உள்ள இன்டர்வியூன் ஆகி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்லாம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி செய்யலைன்னா அவங்க மற்ற ஆப்ஷன்ஸை தேடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்தியாவுக்கு நிறைய பாதிப்புகள் அமெரிக்காவோட இந்த வரியால வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுபோக இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழர்களா நம்ம தமிழ்நாட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அமெரிக்காவோட இந்த வரியால இந்தியாவுக்கு ஓவரால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கு இல்லையா, அதை விட ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமான பாதிப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஒரு வளர்ந்த ஒரு மாநிலம், அட்வான்ஸ்டான ஒரு ஸ்டேட், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. ஸோ நேச்சுரலா மற்ற மாநிலங்களை விட அதிகமா நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம். ஸோ இப்ப அமெரிக்காவோட இந்த வரி தமிழ்நாட்டை இன்னும் அதிகமா பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல பிரதமருக்கு ஒரு கடிதம் அவரு சில நாட்களுக்கு முன்னாடி எழுதுறாரு. அதுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா,
திருப்பூர்ல மட்டுமே நமக்கு 3000 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு டேட்டாவையும் அவர் கொடுக்குறாரு. அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஓவராலா இந்தியா $430 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். இதுல 20% பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ 20% அமெரிக்காவை சார்ந்து நம்ம இருக்கோம். இது இந்தியாவுக்கு, ஓவரால் இந்தியாவுக்கு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தமிழ்நாட்டோட ஓவரால் எக்ஸ்போர்ட்ல 31% நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இந்தியா அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறத விட தமிழ்நாடுன்ற இந்த மாநிலம் இன்னும் அதிகமா நம்ம அமெரிக்காவை சார்ந்து இருக்கும். ஸோ இது சிக்கலான ஒரு விஷயம். ஸோ அமெரிக்காவோட இந்த வரியால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய டேமேஜை விட தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிபிக்கா பாதிப்புகள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா முதல்வர் சொல்ற விஷயம் என்னன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமா பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாரு. அதுக்கு சில டேட்டாஸையும் அவர் சொல்றாரு. இப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுல 75 லட்சம் பேர் அந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்திருக்காங்க. ஸோ ஒரு 30 லட்சம் பேர் வரைக்கும் வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த டேட்டா எக்ஸாக்டா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில 75 லேக் மக்கள் வேலை பார்ப்பாங்களான்றது அது டவுட் தான். ஏன்னா ஓவரால் லேபர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னாலே தமிழ்நாட்டில் ஒரு 4-5 கோடி பேர் தான் இருப்பாங்க. ஸோ 5ல் ஒருத்தர் அங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருப்பாரா அப்படின்றது சந்தேகம் தான். பட் இருந்தாலும் பாயிண்ட் என்னன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி தான். லட்சக்கணக்கான பேர் அங்கே கண்டிப்பாக வேலை பார்ப்பாங்க. கண்டிப்பாக நமக்கு அங்கே பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். அது போக இப்ப இந்த வரியால தமிழ்நாட்டில் எந்தெந்த செக்டார்ஸ்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும். அதே மாதிரி ஆட்டோ காம்பனன்ட்ஸா இருக்கலாம், லெதர் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், மரைன் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம். இந்த மாதிரியான செக்டார்ஸ்லாம் பெரிய லெவல்ல பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த செக்டார்ஸ்லாம் ரொம்ப லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸும் கூட, நிறைய மக்கள் தொழிலாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸும் கூட. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் பெரிய அளவுல பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப கண்டிப்பா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, நம்மளோட இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதெல்லாம் செய்தாதான் நமக்கு மக்கள் பெரிய லெவல்ல பாதிக்காம ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப மோடி அவர்களை பொறுத்தளவுல கிளியரா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும், மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடாது. மற்ற நாடுகள்லாம் சில நேரங்கள்ல அவங்க பேராசை அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. ஸோ நம்ம செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும், ஒரு நம்மளை சார்ந்தே இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் அவர் சொல்றாரு. அது போக நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கணும், ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் வாங்காம இந்தியன் ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளால முழுமையா செல்ஃப் ரிலையண்டா இருக்க முடியாது. எந்த ஒரு நாட்டாலையும் முழுமையா செல்ஃப் ரிலையண்டா இருக்க முடியாது. அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு நாடு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நிறைய இடங்கள்ல மற்ற நாடுகளை சார்ந்துதான் இருக்கும். குறிப்பா இப்ப ஆயில் கேஸா இருக்கலாம், செமிகண்டக்டர்ஸா இருக்கலாம், இந்த மாதிரியான ஏரியாஸ்ல நம்ம கண்டிப்பா மற்ற நாடுகளை நம்ம சார்ந்துதான் இருக்கும். அதுவும் செமிகண்டக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சைனா, தாய்வான், சவுத் கொரியா இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்தா நம்ம பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றோம். நமக்கு டொமஸ்டிக்கா பெரிய லெவல்ல நம்ம செமிகண்டக்டர்ஸ்லாம் உற்பத்தி இது வரைக்கும் பண்ணல. இந்த வருஷம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் பெரிய அளவுல நம்ம மற்ற நாடுகளை தான் நம்ம சார்ந்திருக்கும். 90% மேல நம்ம அவங்கள சார்ந்துதான் இருக்கும். ஸோ அதனால கம்ப்ளீட்டா நம்ம செல்ஃப் ரிலையண்டா இருக்க முடியுமா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அதுவும் போக இப்ப டிஃபென்ஸ் மாதிரியான செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா அங்க நம்ம செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும் அப்படின்றதான் இந்தியாவோட டார்கெட்டா இருக்கு. இப்ப நம்ம நிறைய ஆயுதங்கள், விமானங்கள்லாம் இங்கேயே உற்பத்தி பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டா நம்மளால செல்ஃப் ரிலையண்டா இருக்க முடியுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறிதான். இப்பவே பார்த்தோம்னா நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகளோட நமக்கு சிக்கல்லாம் இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர்லாம் நம்ம பார்த்திருப்போம். பாகிஸ்தான சைனாக்காரங்க பேக் பண்றாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டான ஆயுதங்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு சைனா கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கும் அட்வான்ஸ்டான ஆயுதங்கள்லாம் தேவை. ஸோ அப்ப அதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா, உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ இப்ப கம்ப்ளீட்டா நம்மளால செல்ஃப் ரிலையண்டா இருக்க முடியுமா, அதுவும் குயிக்கா நம்ம செல்ஃப் ரிலையண்டா மாற முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ எப்படியும் பார்த்தோம்னா கண்டிப்பா இது இந்தியாவுக்கு பெரிய ஒரு சிக்கல் தான். அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாடு இந்த மாதிரியான அழுத்தத்தை இந்தியா மேல போடும்போது நமக்கு டெஃபினட்டா நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படும். ஸோ குயிக்கா பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி நம்ம
அமெரிக்காவோட இந்த இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு வர்றது நல்லது. அமெரிக்காவுக்கும் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இந்தியா அமெரிக்காவுக்கு டெஃபினட்டா தேவை. சைனாவை கண்டெயின் பண்றதுக்கும் இந்தியா தேவை. ரெண்டாவது, இந்திய பொருட்கள் மேல நிறைய டாரிஃப் எல்லாம் போடும்போது அது அமெரிக்கன் மார்க்கெட்டை, அமெரிக்க மக்களை தான் அது பாதிக்கும். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல அமெரிக்காவும் பின்வாங்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் குயிக்கா இதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. குயிக்கா நம்ம செய்யலைன்னா ஓவராலா இந்தியாலையும் பெரிய பாதிப்புகளை இது ஏற்படுத்தும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பெரிய பொருளாதார ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.